கொடுக்குது அப்படின்னு பாடுவீங்க. அந்த 2 வரியை மட்டும் பாடுங்களேன். அம்மா என்று கன்றுக்குட்டி. இல்ல உங்களுக்கு என்ன சந்தேகம் நீங்க சொல்லி இல்ல அந்த 2 பாடலை பாடுவீங்க அப்படின்னா என்னுடைய சந்தேகத்தை கேட்கும் போது மக்களுக்கு சரியாக புரியும். ஏன்னா நான் என்ன பேசுறேன்னு புரியறதை விட நீங்க பேசி அதுல நீங்க பாடி அதுல இருந்து நான் சொன்னேன் அப்படின்னா நல்ல சிறப்பா புரியும் நினைக்கிறேன். அம்மா என்று கண்ணுக்குட்டி போகும்போது கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்குது. குக்கோன்னு ஒரு சின்ன குயில் கூவிக்கிட்டு வரும்பொழுது தன் குழந்தைக்கு தாய் குயில் சோறு விட்டுதுன்னு. ஐயா எல்லாம் நல்லா கவனிச்சிங்களா? குயிலுக்கு முதல்ல கூடு கட்ட தெரியுமா? பறவை இனங்களிலே கூடு கட்ட தெரியாத ஒரு பறவை இருக்கு அப்படிங்கிறீங்கன்னா குயில் மட்டும்தான். குயிலுக்கு கூடு கட்ட தெரியவே தெரியாது. அதற்கு முட்டையிட மட்டும்தான் தெரியும். அதனுடைய முட்டையை எங்க போயிடும்? காக்கையினுடைய கூட்டுல போயிடும். அந்த காக்கையினுடைய கூட்டுல இட்டாலும் அதனுடைய பணி அவ்வளவுதான், முடிஞ்சு போயிருது. குயிலுடைய பணி முட்டை இடுவதோடு முடிஞ்சு போயிருது, அவ்வளவுதான். அதற்கப்புறம் அந்த குயிலுடைய குஞ்சை பொரிக்க செய்வதோ அந்த பொரித்த குஞ்சுக்கு சோறு ஊட்டுவது யாரு? காக்கை. காக்கை தான் குயிலுடைய குஞ்சை வளர்த்து சோறூட்டி பறக்க வைக்குமே தவிர குயில் கிடையாது. இந்த வரி எப்படி பொருத்தமா இருக்கும்? யார் எழுதின பாடல் இது? நான் பாடல் தான் கேட்டேன். ஏன்னா 2 நாரதர் இதே மாதிரி பாடினாங்க. இல்ல உங்க சந்தேகம் நல்ல சந்தேகம் தான். ஏன்னா குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. குயில் வந்து பாடலுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க அதுல உள்ள தவற கண்டுபிடிக்கிறீங்க. அது எதுக்காக பண்ணாங்கன்னா ஒரு குழந்தை பசியோடு இருக்கும்போது குழந்தை அம்மான்னு கூப்பிட்டாலே ஓடி வரக்கூடியது பெற்றெடுத்த தாய் தான் அப்படிங்கிறத எடுத்து காமிக்கிறதுக்காகத்தான். காக்கா சோறு விட்டுதுன்றீங்கல்ல, நம்ம ஒரு பிள்ளையவே பெற்றாட்டி எடுத்து வளர்க்குறோம்னு வச்சுங்க, அந்த பிள்ளைய கடைசி வரைக்கும் எடுத்து வளர்க்குற பிள்ளைய விட்டுருவோமா? பாதியில பெற்றெடுக்காவிட்டாலும் வளர்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பிள்ளை தானே, விட்டுருவோமா? விட மாட்டோம்ல. குயில் வந்து காக்காவோட கூட்டுல போய் முட்டை போட்டு வந்துருது, கடைசி வரைக்கும் காக்கா குயிலுக்கு சோறு விட்டுமா? கடைசி வரைக்கும் காக்கா சோறு விட்டுவது கிடையாது. விட்டாதான் இல்ல. எப்பொழுது தன்னுடைய நிலை மறந்து குயில் கான்னு கத்துறத, ஏன்னா காக்கா நினைச்சுக்கிட்டு விட்டுமா நம்ம பிள்ளை, ஏன்னா காக்காவுங்க இருப்போம் குயிலுங்க இருப்பு தானே, நம்ம பிள்ளைன்னு சொல்லி சோறு ஊட்டிக்கு இருக்குமா. சோறு ஊட்டிக்கு இருக்கும் போது காக்கா குயில் வந்து காக்கான்னு கத்தாம குக்கூன்னு கத்துனோடனே ஆகிறது என்ன வேற என்ன மாதிரி தெரியுது அப்படின்னு அந்த குயில் பத்தி விட்டுருமா. அதை எடுத்துக்க கூடாதுங்க. அதனாலதான் அந்த வரியில் எழுதியிருக்க மாட்டாங்க. அதை எப்படின்னா கொண்டாந்து வளர்த்தாலும் அது நம்ம பிள்ளை நினைக்கணும், அப்படி எடுத்துக்கல. அதை அந்த அர்த்தத்துல அவங்க எழுதல. எப்படியா இருந்தாலும் எடுத்து வளர்த்த பிள்ளையா இருந்தாலும் நம்ம பிள்ளைனா வந்துருச்சுன்னா எடுத்துட்டோம்னா அதை கடைசி வரைக்கும் நம்ம பிள்ளையாத்தான் நினைக்கணும் அப்படிங்கிறதா அந்த கவிஞருடைய எண்ணமாக இருந்திருக்கும். நல்ல மேடை பேச்சாளருக்கு அழகு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த சமயத்திலையும் சமாளிக்கக்கூடிய திறன் இருக்கணும். சமாளிக்கக்கூடிய திறன் இல்லை அப்படின்னா சபைக்கு ஏறக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. ஏதோ சமாளிக்க முயற்சி பண்றீங்க நீங்க. இல்ல இருங்க, ஒருத்தர் கை தட்டினார்ல, அவர் என்ன கவனிச்சு கை தட்டினாருன்னு தெரியல. நான் என்ன சொல்றேன், நீங்க சொன்னீங்கல்ல கொத்தி பறக்க வச்சிரும், தன்னுடைய குஞ்சு இல்லைன்னு வித்தியாசத்தை தெரிந்து கொண்டதற்கு அப்புறமாக காக்கை கொத்தி பறக்க வச்சிரும் குயில. அதற்கப்புறம் குயில் வந்து சோறு விட்டுமா? எப்போது ஒரு பறவை பறக்க கற்றுக்கொள்கிறதோ அதற்கப்புறம் அதற்கான உணவை அதுதான் தேடிக்கும். புரியுதுங்களா? அது பறக்க ஆரம்பிச்சு கூண்டை விட்டு பறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே அதனுடைய உணவை அதுதான் தேடிக்குமே தவிர அதனுடைய தாய் வந்து சோறு ஊட்டுவதே கிடையாது. நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு புரிஞ்சா? முளைக்காதற்கு முன்பு வரைக்கும் பணி. நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு புரிஞ்சா? முதல்ல புரிஞ்சதுனாலதான் நீங்க சமாளிக்க முயற்சி பண்றீங்கன்னு நான் சொன்னது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இல்ல அப்படிதான். குயில் வந்து காக்காவோட கூட்டுல முட்டை போட்டாலும் நான் என்ன சொல்ல வந்த அர்த்தத்தையே மறுபடி சொல்ல வைக்க சொன்னது என்னன்னா தன்னுடைய பிள்ளையாக நினைச்சு பாவிக்கணும். குயிலுக்கு வந்து கூடுகிட்ட தெரியாது எங்க போய் போட்டு வந்துருது. ஆனா காக்கா விரட்டி விட்டுதே, அதை பண்ணக்கூடாதுக்காகத்தான் எப்போதுமே அந்த பாசம் தாய் பாசம் இருக்கணும். மாட்டிட்ட போய் ஒரு கண்ணுக்குட்டி பாருங்களேன், கண்ணுக்குட்டி 2 கண்ணுக்குட்டி 2 மாடு 2 கண்ணுக்குட்டி போடுது. 2 மாடு போட்டோன்னா ஒரு மாடு இறந்து போயிடுது. இன்னொரு மாடு அந்த ஒரு மாட்டுல 2 கண்ணுக்குட்டி விட்டு பால் பருப்பாங்க தெரியுமா? பாத்துறீங்களா? இதே ஒரே ஆட்டுல 3 குட்டி 4 குட்டி விட்டு பால் பருப்புடுவாங்க பாத்துறீங்களா? தன்னுடைய பிள்ளையா இருந்தாலும் பால் கொடுத்துரும். சரிங்களா? அந்த மாதிரி இது கடைசி வரையிலும் அது அப்படி நினைக்கிறது இல்ல, அந்த பாசம் இல்ல அப்படிங்கறது வெளிக்காட்டுவதற்காகத்தான் அந்த பாசத்தோட இருக்கணுங்கிறதுக்காக இந்த வரையும் ஒரே இடத்துல இருக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா மற்ற விலங்குகளை பற்றி நான் பேசவே இல்லை, இந்த குயிலுடைய இயல்பை பற்றி தான் நான் பேசணும். வந்த வேலை என்ன? ஒரு வார்த்தை சொன்னீங்களே, நாரதனால நாட்டுக்கு என்ன இல்லைன்றீங்க. நாரதனால நீங்க என்ன நன்மை செஞ்சீங்க? என்ன செய்யலன்ற என்ன செஞ்சிருக்கீங்கன்றத நீங்க சொன்னீங்க. எதற்காக அப்படின்ற விஷயத்தை பேசலாம். கதை முறைப்படி பாட்டுக்கு போயிருவோம். முதல்ல வந்தோடனே நீங்க சந்தேகத்தை கேட்டுக்கவே கூடாது. அப்படின்னா முதல்ல கதை பாட பாருங்க சாமி இருக்கணும். நீங்க வந்தோடனே சந்தேகத்தை கேட்டனால அப்ப நீ உங்க சௌரியத்துக்கு நான் பாடணுன்ற அவசியமே இல்லையே. என்னன்னா வந்தோடனே நான் பேசுனீங்க, அதை கவனிச்சீங்களா? என்ன
இந்த நாரதருடைய கழகம் இந்த உலகத்துக்கு என்ன நன்மைன்னு பேசுனேன், கவனிச்சிங்களா? என்ன கவனிச்சிங்க? என்ன நன்மைன்னு பேசுனீங்க? உலகத்துக்கு வந்து கலகம் செய்து நன்மையை கூட்டி கொடுக்கக்கூடிய ஆளுன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க. அதான் கவனிச்சிங்க. வேற என்ன? மனிதனுடைய வாழ்க்கை தத்துவம் என்ன? இன்பமும் துன்பமும் இரண்டரை கலந்தது. நாரத சாபத்தை வாங்கிட்டார் அண்ணன். இந்த சாபத்தினால தன்னுடைய தலையும் தப்பிக்கணும். நாரதரை பாருங்களேன், சுயநலம் கலந்த பொதுநலவாதி. ஏன்னா சுயநலம்னா என்ன? என்னுடைய தலை மட்டும் தப்பிக்கணும். கலகம்னா தலை தப்பிச்சிடும், கலகம் முன்னாடி தலை வடிச்சிடும். அப்ப சுயநலம், என்னுடைய தலை தப்பிக்கணுங்கிறக்காக கலகம் பண்றது சுயநலம். அந்த சுயநலத்துல வாங்க பொதுநலம். அந்த கலகத்தினால உலகத்துக்கு என்ன நன்மை அப்படின்னு யோசிச்சுதான் மனிதனுடைய வாழ்க்கை தத்துவத்தை எடுத்துணர்ந்தா. வாழ்க்கைனா இன்பம் துன்பம் அப்படிங்கறத எடுத்து காட்டுங்கிறதுக்காக தான் கலகத்தை ஆரம்பத்தில் கொடுத்தாரு. முடிவில் இனிமையான நன்மை. ஒரு மனித வெயில ரொம்ப நடந்து போய்க்கிருக்க மனிதனுக்கு மத்தியில் ஒரு மரத்தடி நிழலை பார்த்தா எப்படி அமர்ந்து எழுந்து செல்வோம் தோணுதோ, அது போல நாரதருடைய கலகத்தை எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் ஒரு துன்பத்தை தாண்டி போனாதான் பெரிய இன்பத்தை அடைய முடியும் அப்படிங்கிற தத்துவத்தையே உலகத்துக்கு எடுத்து சொன்னவர் தான் நாரதர். இன்னொரு விஷயம் தெரியுமா? ராமாயணம்னு ஒரு மிகப்பெரிய காவியம் இருக்கு தெரியுமா? உருவாவதற்கு காரணம் நீங்க தான் பேசிக்கிறாங்க. அப்ப நீங்க படிக்கலையோ? படிச்சிருக்கேன். அப்ப ஏன் பேசிக்கிறாங்க? நான் கண்ணுல பார்த்தது இல்லையா? சொல்லுங்க. பேசிக்கிறாங்க, படிக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு ஞானி என்ன சொல்றாரு? புத்தகத்தில் படித்தாலும் கூட, நானே சொன்னாலும் கூட, அது உன்னுடைய அறிவிற்கு எட்டியபடி நீ சிந்திச்சு பாரு. அது உன்னுடைய அறிவிற்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில இருந்தால் மட்டும் அதை நீ நம்பு அப்படிங்கிற. அப்படி இருக்கும்போது நான் புத்தகத்துல படிச்சிருந்தாலும் கூட உங்களை நான் பார்த்ததும் கிடையாது. நீங்க செய்த செயலை நான் நேர்ல பார்க்கல. அப்படி நான் உண்மைன்னு நான் நம்ப முடியும்? சொல்லியிருக்காங்க, படிச்சிருக்கேன்ற விஷயத்தை தான் சொல்ல முடியும். இறைவன் இருக்காரு, நம்புறியா நம்பலையா? நீ என்ன பெரியார் பத்தியா அப்படின்னு நீங்க சொல்ல வர்ற வார்த்தை சொல்றேன். நீங்க நான் ராமாயணம் நடந்துச்சோம்னா ராமாயணம் நடந்திருக்கா நான் பார்க்கவே இல்லையே, நான் பார்த்திருந்தா தானே நம்புவேன் அப்படிங்கிறியே, அதுக்காக சொல்ல வர்றேன். ராமாயணம் நடந்ததுக்கு எவ்வளவு ஆதாரங்கள் காட்டியிருக்கா பாத்தீங்களா? அதெல்லாம் இருக்கு. மகாராஷ்டிரால இருக்கு, லக்னோல இருக்கு, அஸ்தினாபுரம் என்று சொல்லப்படக்கூடிய அர்ஜென்டினா நாட்டுல கூட இன்னைக்கு மகாபாரதம் நடந்ததுக்கான கருவிகள், போர் கருவிகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. கடலுக்குள்ள இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. அதெல்லாம் நான் பேசல. நீங்க கேட்ட கேள்விக்கு பதிலத்தான் சொல்றேனே தவிர நீங்க ஒரு புள்ளிய வச்சு பேசக்கூடாது. உங்களுடைய சந்தேகம் நான் பார்த்துனாத்தே நம்புவீங்கறியே. அப்ப நீ அந்த காலத்துல பிறந்திருந்தா தான் உனக்கு இப்ப இந்த காலத்துல நடந்துக்கிற கதை என்ன கதை தெரியுமா? கந்தனுடைய பெருமைகள் அருமைகளையும் மக்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில இன்னைக்கு கந்த புராணம் நடந்துகிட்டு இருக்கு. கலியுகத்துல கந்த புராணம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க நம்புறீங்களா? கந்த புராணம் யாருக்குரிய நூல்? முருகன். நான் கேக்குற பதில் சொல்லுமா? கந்த புராணம் நீங்க தான் கேட்கணுமா? நாங்களாம் நீ சந்தேகம் கேட்கல, உனக்கு புரிய வைக்கணுமா இல்லையா? கந்த புராணம் நடந்துகிட்டு நீ எப்படி நம்புற? இன்னும் நான் கேட்ட ஒரு கேள்விக்கு இவ்வளவு நேரம் பதிலா? சரி பரவாயில்லை, உனக்கு புரிய வைக்கணுமே. உனக்கு இன்னும் போல சொல்லி புரியலையே. புரிய வைக்கிறதுல எப்படி தெரியுங்களா? நான் பார்த்தாத்தே நம்புவீங்க. அதுக்காக சொல்றேன். கந்த புராணம் நடந்துக்கிருக்குன்னு சொல்றீங்களா? இல்ல நான் நடந்துக்கிருக்குங்கிறத எப்படி உணர்றேன்? அதுக்கு தாமா சொல்றேன். நடந்துக்கிருக்குங்கிறத உணர்றியா? கந்த புராணம் நடந்துக்கிருக்கு தெரியுதா? கந்த புராணம் நடக்குதுன்றது அறிகுறி என்ன என்ன நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் உங்களுக்கு கந்த புராணம் நடந்துக்கிருக்குன்னு. எப்படி கந்த புராணம் நடக்குதுங்க? கண்ணுல ஏன்னா கந்தனுடைய பெருமைகளை இன்றைக்கு இந்த கலிகாலத்துல மக்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன் ராமாயண மகாபாரதத்துல அவங்க வாழ்ந்த காலத்துல பேசலையா? அப்போ வந்து முருகப்பெருமான் இருந்திருக்கிறாரு, வாழ்ந்திருக்கிறாரு, அப்ப புராணங்கள்ல வந்திருக்கிறாருன்னு எல்லாரும் இப்ப பேசுறாங்க. வேற என்ன கந்த புராணம் நடந்துக்கிருக்குன்னு ஆதாரம்? அப்படி பார்த்தா புதுக்கோட்டை மாவட்டத்துல நான் வந்ததுமே பேசினேன். அது முருகனுடைய பெருமைகள். அதுதான் கந்த புராணம். கந்த புராணத்துல கந்தனுடைய பெருமையும் அருமையும் மக்கள் தெரிந்து கொள்வதுதான் புராணமே. அது இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவர் என்ன செயல் செய்தது? புராணம் அவருடைய பெருமை மட்டும்தானா? அப்படி இல்லங்க. அவர் என்ன செயல் செய்திருக்காரு இந்த கலியுகத்துல? முருகனுடைய அவதாரம் எடுத்து என்ன செயல் செஞ்சாரு நீங்க பாத்தீங்க? இறைவனால் மக்கள் வந்து சில துன்பங்கள் வந்து மீட்டெடுத்து வெளியே கொண்டு வர்றாங்க. மீட்டெடுத்து வெளியே வர்றாங்க. அதுதான் கந்த புராணம். நான் சொல்றது கந்தனினால் மட்டும். அது மகாபாரதத்துல இருந்துச்சு. இறைவனால துன்பங்கள் கொடுத்து கிருஷ்ண பரமாத்மா இறைவன் அவதாரம் எடுத்தாரு. துன்பங்களை கொடுத்தாரு. என்ன பூமாதேவியினுடைய பாரத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக துன்பங்களை கொடுத்தாரு. துன்பங்களை கொடுத்து கடைசியில தர்மத்தை நிலைநாட்டும். அப்படின்னா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதுல இருந்து வந்து தாங்கிதான் ஆகணுங்கிறது. அப்ப கடவுள் வந்து கஷ்டத்தை கொடுத்து மக்களை காப்பாத்தினார் இல்லங்க. இப்ப அதே மாதிரி காப்பாத்துறாருங்க இல்லங்க. எப்படி நம்புறது? கஷ்டத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு தானே சாமியே. அதுதான் நானும் சொல்றேன். எப்படிமா நம்புறது? ஏதாவது ஆதாரம் சொல்லுமா? கந்தபுராணம் நடந்துக்கிற ஆதாரத்தை சொல்லிடாது. ஏன்னா இறைவனை கண்ணால பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக கிடையாது. நம்ம துன்பப்படுகின்ற வேலைகளை இறைவன் போல சாமி போல வந்து காப்பாத்துனீங்க அப்படின்னு சொல்றோமா இல்லைங்களா? ஐயா சாமி போல வந்தீங்க பாருங்க. விபத்து நடக்கும். திடீர்னு எங்கேயோ யாரோ இருந்து வந்து அவருடைய உயிரை காப்பாற்றக்கூடிய நிலை அவருக்கு ஏற்படும். அந்த இறைவனே வந்து காப்பாற்ற அந்த மாதிரி நினைக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா? இறைவனை கண்ணால பார்க்க முடியாது. இதே மாதிரிதான் ராமாயணம் நடந்திருக்கும்னு ஒரு நினைப்போட பேசு.
அப்படி சரிங்களா? இதிகாசம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நடந்து முடிந்த கதைகளை மக்கள் தெரிஞ்சுக்கணும். இதிகாசம் நடந்து முடிஞ்ச கதை அப்படின்னா உண்மையிலே நடந்ததுன்னு அர்த்தம். மற்ற புராணம் தான் சொல்லி வச்சாங்க. இந்த ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் மட்டும்தான் இதிகாசத்துல உண்டாந்து வச்சாங்க. ஏன் புராணம் நடந்துச்சான்னு நமக்கு தெரியாது. சிவபெருமான் வந்தார், அதை தோற்றுவித்தார், அவனை அழித்தார் அப்படிங்கிறது தெரியாது. கற்பனை கதைகள் புராணம்ங்கிறது. ஆனா இதிகாசம்ங்கிறது நடந்து முடிந்தது. நடந்து முடிந்ததுக்கு உண்டான ஆதாரங்கள் இன்னும் பூமியில எத்தனையோ இருக்கு. இன்னும் ஏன் மகாபாரத்துக்கு ஏன் போறீங்க? ராமாயணம் நடந்ததுக்கு உண்டான சேதுபாலம் கட்டினதை எங்க இருந்து கட்ட ஆரம்பிச்சாங்க? எங்க இருந்து கட்ட ஆரம்பிச்சாங்க? ராமேஸ்வரத்துல இருந்து கட்ட ஆரம்பிச்சாங்க. ராமேஸ்வரத்துல இருந்தா இலங்கையினுடைய எல்லையில இருந்து கட்ட ஆரம்பிச்சாங்க. ராமேஸ்வரத்துல இருந்தா ராமசேதுபாலம் கட்டினாங்க. ஆமா, சரி, கட்டிட்டு போறாங்க. அப்ப அதுக்குண்டான ஆதாரம் இருக்கு. என்னமே கட்டிட்டு போறாங்க அப்படின்னா நம்ம உங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்ற நீங்க சொன்னீங்க. கட்டினாங்கன்னா அவ்வளவுதான். அப்ப கட்டவுக்குண்டான ஆதாரம் இருக்கா? இதே சிவபெருமான் அவதரிச்சார் அப்படிங்கிறது அது புராணத்துக்கு போயிடும். அதை நம்ம கண்ணால பாத்துக்கோமா? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இவ்வளவு தூரம் பேசவே வேணும்ன்ற அவசியமே கிடையாது. புராணம் இதிகாசம்னாலே நடந்தது, அதை பற்றி நடந்ததா அப்படின்ற கேள்வி கேட்காத வண்ணம் உருவாக்கப்பட்ட நூல். அதனாலதான் அது புராணம் இதிகாசம்னு பேர் இருக்கு. அதை நான் ஏற்றுக்கிறேன். சொல்லிட்டேனே, இதிகாசம் நடந்த கதை, புராணங்கிறது கற்பனை கதைன்னு சொல்லிட்டேனே. அதுதான் நான் சொல்லிட்டேனா, சொல்லியிருக்காங்க. நான் உங்களை நேர்ல பார்க்கலன்னு சொல்லிட்டேனா, உடனே அதுக்கு இவ்வளவு பேசணுமா? புரியல. சரி, பரவாயில்ல. பேர் என்னங்க? கதை முறைப்படி. சரி, உங்க பேர் என்ன? வள்ளி. எதுக்கு வந்திருக்கீங்க? காவல் செய்வதற்கு. என்ன காவல்? திணைக்காவல். வள்ளி ஏன் காவலுக்கு வரணும்? வேண்டுதல். யார் வேண்டுதல் வச்சா? தந்தையினுடைய வேண்டுதல். உங்க அப்பா வேண்டுதல் வச்சா உங்க அப்பா இல்ல வரணும். நீங்க ஏன் வேண்டுதல் வந்தீங்க? வேண்டுதல் வச்சவங்க தான் வரணும்னு ஏதாவது இருக்கு. அதானே வேண்டுதல். வேண்டுதல்ங்கிறது அதானே. இப்ப எனக்கு ஒரு வேண்டுதல் வச்சுங்க, பழனிமலை முருகனுக்கு, முருகா எனக்கு சரியில்லாம இருக்கு, இது நடந்துருச்சுன்னா அடுத்த வருஷம் தைப்பூசத்துக்கு எனக்கு இது நடந்தா நான் வர்றேன்னு வேண்டுகிறதே வேண்டுதல். எனக்கு இது நடந்துருச்சுன்னா என் மகனை அனுப்பிடுறேன், என் மகளை அனுப்பிடுறேன்னா அது வேண்டுதல் ஆகுமா? உங்க அப்பா என்ன வேண்டுதல் வச்சாரு? பெண் குழந்தை இல்ல. நான் வந்ததுமே சொன்னேன், வேண்டுதல பல வகையான வேண்டுதல் இருக்கு அப்படின்னு. என்னுடைய தந்தை என்ன வேண்டுதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண் குழந்தைகளே இல்லாத காரணத்தினால ஏதாவது என்னுடைய கண்ணிலே ஒரு பெண் குழந்தை அகப்பட்டாள் அப்படின்னா அவளுக்கு உன்னையே நினைத்து திணை விதைத்து அவளை காட்டுக்கு காவலுக்கு அனுப்புவதாக அவர் வேண்டியிருக்கிறார். அவருடைய வேண்டுதலுக்கு இணங்க நான் வந்திருக்கேன். அதை எப்படி வேண்டுதல் ஏத்துக்கிறது? முதல்ல அவருக்கு கிடைச்சிருச்சு பெண் குழந்தை இல்லைனாரு, பெண் குழந்தை கிடைச்சிருச்சு. ஆனா உங்களை அனுப்பிவிட்டாரு. அவருக்கு நினைச்சது நடந்துருச்சு. ஆனா முருகனுக்காக அவர் நினைச்சது நடந்தது. அவர் தானே வந்திருக்கணும். பெண் குழந்தை தானே இல்லைன்னு வேண்டினாரு. கிடைச்சிருச்சுங்க. ஏன் கிடைச்சவங்க தன்னுடைய குழந்தைக்கு திருமணம் ஆகலைன்னு வேண்டிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கலேன். யார் வேண்டுவா? பெற்ற தாயும் தந்தையும் வேண்டாங்கன்னு வச்சுக்கலேன். திருமணம் ஆயிருச்சு அப்படின்னா என்ன நினைப்பாங்க? என்னுடைய குழந்தையை இந்த மாதிரி பால் கவடி எடுக்க வைக்கிறேன், பால் குடம் எடுக்க வைக்கிறேன். ஏன்னா திருமணம் யாருக்கு ஆகலைன்னு வேண்டி இருக்கிறாங்க? தன்னுடைய குழந்தைக்கு ஆகலைன்னு வேண்டாங்க. அப்படி ஆகும்போது என்னுடைய பிள்ளையவே உனக்கு சார்பாக அதை நான் செய்ய வைக்கிறேன் அப்படின்றத வேண்டுதல். நீ சொன்ன பதில் ஏத்துக்கிறேன். நன்றி. என்ன நன்றி? உள்ள போய் நன்றி சொல்லி இது என்னன்னா, என்னுடைய குழந்தைக்கு திருமணம் ஆகல. சரி, குழந்தைக்கு திருமணம் ஆச்சுன்னா குழந்தையவே ஏதாவது நேர்த்திக்கடன் செய்ய வைக்கிறேன். குழந்தைக்கு திருமணம் ஆகல, குழந்தையவே உனக்கு நேர்த்திக்கடன் செய்ய முயற்சி. இங்க என்ன நேர்த்திக்கிறேன்? இங்க யாருக்கு நேர்த்திக்கிறேன்? அங்க குழந்தைக்கு தான் நேர்த்திக்கிறேன். எனக்கு குழந்தை இல்ல, குழந்தைய வந்து கொடுத்துட்டா அந்த குழந்தைய வச்சு எல்லாரும் நேர்த்திக்கிறேன். சரி, இங்க யாருக்கு நேர்த்திக்கிறேன்? இப்ப நீங்க அப்பாவுக்கு தான் நேர்த்திக்கிறேன், குழந்தைக்கு இல்ல. பரவாயில்ல, சபாஷ், உங்களையும் நான் பாராட்டுறேன். ஏன் அப்படின்னா இப்படி எல்லாம் கேள்வி கேட்கணும்னு உங்களுக்குலாம் வேலை செய்யுது பாருங்க. அதற்கு முதல்ல பாராட்டுக்கு. இப்ப நீங்க வந்தது என்ன சொன்னீங்க? பெற்றெடுத்தாதான் பிள்ளையான்னு கேட்டீங்க. அப்ப பெற்றெடுத்த பிள்ளைக்கு மட்டும்தான் வேண்டுதல் வச்சு அவங்களை அனுப்பணுமா? என்றைக்கு கண்டெடுத்தாரு அன்னைக்கு நான் அவருடைய பிள்ளை தான். அப்ப அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் என்னைய வேண்டுதலுக்கு அனுப்ப கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? குழந்தைக்கு முடியலன்னு வச்சுங்க. சரி, அம்மா முத்துமாரி, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, அடுத்த வருஷம் என் பிள்ளை சரியாயிருச்சுன்னா, இல்ல இப்ப சரியாயிருச்சுன்னா அடுத்த வருஷம் உன் திருவிழாவுக்கு பால் கூட எடுக்க வைக்கிறேன். பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, அப்ப காரணம் பிள்ளைக்கு. உனக்கு உங்க அப்பா தானே பிள்ளை, உனக்கு என்ன இல்லாம இருந்துச்சு? ஒன்னே எதுக்கு அனுப்புனாரு? ஏன் இப்படி ஒரே இடத்துல சுத்துறீங்க? என்ன காரணம்? அதுக்கு நீங்க சரியா பேச தெரியாதா? அதுக்கே உன்னால பதில் சொல்ல தெரியல, சமாளிக்க தெரியல. ஐயா, நான் சொல்ற பதில் உங்களுக்கு புரியுதா புரியல? கேட்கறது உனக்கு புரியுதா இல்லையா? தாய் தந்தைக்கு குழந்தை இல்ல, குழந்தை கிடைச்சா என்னுடைய பிள்ளை. இன்னொரு விஷயம் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். என்ன சொல்லி பரவாயில்ல விரட்டுறீங்க? இருங்களேன். சில ஆலயத்துல தொட்டில் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க.
தொட்டில் கட்டி வைக்கிறாங்களா? குழந்தை இல்லை அப்படின்னு தொட்டில் கட்டுறாங்களா ஐயா? அப்படி அந்த அந்த அவருக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தைய அந்த தொட்டிலே உண்மையாகவே இந்த கரும்பு தொட்டில் மாதிரி செஞ்சு கொண்டு போய் போடக்கூடிய வழக்கம் இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது என்னுடைய தாய் தந்தைக்கு குழந்தை இல்லைன்னு என்னைய கொண்டு போய் இப்படி காவலுக்கு அனுப்புறது என்ன தவறு இருக்குன்னு கேட்கிறேன். என்ன சொன்னாலும் அது பதில் நாள் சொல்லவே முடியாது. அப்படி கிடையாது, என்ன தவறு இருக்குன்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. என்ன சொல்லி பறவை விரட்டுறீங்க? அதை நான் கேட்கல. இல்ல இது அரசமா இறக்கக்கூடாது, அடுத்த இடத்துக்கு வந்துடணும். என்ன சொல்லி பறவை விரட்டுறீங்க? சரி, நீங்க ஏதோ ஒன்று முயற்சி பண்றீங்க, அது மட்டும் இங்க நடக்காதுன்றது நீங்க நல்லா தெரியும். என்ன சொன்னாலும் அதை நான் மறுபடியும் மாத்தி தான் பேசுவேன். திணை காவலுக்கு வந்திருக்கேன். என்ன சொல்லி விரட்டுறீங்க? ஆலோலம் சோன்னு சொல்லி விரட்டுறேன். ஆலோலம் சொல்ற வார்த்தை ஏன் சொல்லி விரட்டணும்? ஆலோலம் அப்படின்னா ஓம்னு முடியும். முருகப்பெருமானுடைய பிரணவ பொருள். பிரணவ பொருளை ஆரம்பிப்பதே ஓம் தான். அவருடைய ஏன்னா கந்தனுக்காக வந்திருக்கிறேன் இல்லையா? மந்திரம் முருகனுக்கா சொந்தம். அப்படி பார்த்தா சிவபெருமானுக்கு சொந்தம். அப்புறம் ஓம் நீங்க தான் என்ன சொல்றீங்க? ஓம்ங்கிறது பிரணவ மந்திரம் முருகனுக்கு சொந்தம். நீங்க ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமோ நாராயண நமக சொல்றோமா இல்லையா? அதே மாதிரி தானே ஓம் சரவண பகவான் முருகனை சொல்றோம். ஓம்ங்கிறது முருகனுக்கு சொந்தம் எப்படி சொல்றீங்க? இந்த உலகத்துல 5 தொழிலுக்கு அதிபதி யாரு? சிவபெருமான். ஆமா, படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்று சொல்லக்கூடிய 5 தொழிலுக்கு அதிபதி சிவபெருமான் தான். சிவபெருமான் தான் மூத்த கடவுள்னு சொல்றோம். ஆனா அந்த மூத்த கடவுளை விட ஒரு கடவுள் பெரிய தெய்வமாக உயர்ந்த தெய்வமாக இருக்கிறாரு அப்படின்னா அது தன் தகப்பனுக்கே ஓம் என்ற பிரணவ பொருளுடைய அர்த்தத்தை சொல்லி தகப்பன் சுவாமி என்ற பெயரை பெற்ற சின்ன குழந்தை தான். அப்ப இந்த சின்ன குழந்தையினுடைய அவருடைய பிரணவ பொருளை அவருக்கே பிரணவ பொருள் சொல்லி கொடுத்தது இவர் தானே. அப்ப முதல்ல சிவனுக்கு பிரணவ மந்திரம் தெரியாதுன்ற தெரிந்திருந்தாலும் தெரியாதுன்ற இடத்துக்கு யாருக்குமே போகாதீங்க. இல்லங்க, சிவனுக்கே சொல்லி கொடுத்தாருன்னா அப்ப சிவனுக்கு தெரியாம தானே இருந்திருக்கணும். தெரிஞ்சிருக்கும் கூட வச்சுக்கங்களேன். தெரியாதுன்றது வேற. சிவனுக்கு தெரியும். ஆனா முருகப்பெருமான் சொல்லிதான் சிவபெருமான் கேட்டதாக புராணம் இருக்கு. ஏன் சிவன் முருகன் சொல்லி சிவன் ஏன் கேட்கணும்? சிவனுக்கு ஏற்கனவே பிரணவ மந்திரம் தெரியுமே. இப்படி எல்லாம் சொல்லுவீங்க. சின்ன பிள்ளைக்கு பெருமை சேர்க்கணும்னு கேட்டாங்க. அதை சொல்லவே மாட்டேன். சின்ன பிள்ளைக்கு பெருமை கிடைக்கணும் நீங்க தாங்க சொன்னீங்க கதைய. யாருமே பெருமை சேர்ப்பதே கிடையாது. அவங்கவுங்க செயலை செய்தாதான் அவங்கவுங்க பெருமை சேர்க்க முடியும். அப்படி பார்த்தா உங்க தந்தைக்கு ஓம் என்ற பிரணவ பொருளுக்கு அர்த்தம் தெரியல. அப்ப முருகப்பெருமான் என்ன பண்ணாரு? தலையில ஓங்கி கொட்டினாரு. நிப்பாட்டுங்க முதல்ல. பேச தூண்டுறது நீங்க தெரியும்னு எந்த புராணத்துல இருக்கு? தெரியாம நின்ற ஐயா எல்லாருமே கதை படிச்சிருப்போம். எல்லாருமே நீங்க நாடகம் பார்த்திருக்கீங்க. இப்ப வரைக்கும் என்ன எல்லாம் சொல்றாங்க? பிரம்மனிற்கு ஓம் என்ற பிரணவத்திற்கு அர்த்தம் தெரியல. முருகப்பெருமான் வந்து தலையில கொட்டி படைக்கும் தொல்லை செய்யக்கூடிய உனக்கே அர்த்தம் தெரியலையே, நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு தலையில கொட்டி சிறையில் அடைச்சு முருகப்பெருமான் படைக்கும் தொல்லை செஞ்சாருன்னு எல்லாருமே நம்ம கேட்டிருப்போம். அப்புறம் சிவபெருமானே போய் நிக்கிறாரு. அப்பா என்னப்பா இது ஓம் என்ற பிரணவ பொருளுக்கு எனக்கே அர்த்தம் தெரியாதே, நீ சின்ன பிள்ளை இப்படி படைக்கும் தொல்லை செய்யக்கூடிய பிரம்மாவையே வந்து தலையில கொட்டி சிறையில் அடைச்சிட்டியே, அப்புறம் படைக்கும் தொல்லை யார் செய்யறது? எங்க உனக்கு தெரியுமா? உண்மையாவே உன்னைய பார்த்தா பிரணவ பொருளுக்கு அர்த்தம் தெரிகிற ஆள் மாதிரி தெரியலையே. கதையை சொல்லு, நீ ஜாடகம் பேசாத. இதுல வேற பக்கம்லாம் கதையை மட்டும் சொல்லுமா? நீ கதையத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க உங்களை எடுத்துக்கிறீங்க. உங்களை எடுத்துக்கிறீங்க நீங்க. நான் என்ன நினைச்சேன், சும்மா கதையை பேசிட்டு போயிருவோம் அப்படின்னு நினைச்சேன். நீ பேச தூண்டுறீங்க. வேண்டாம் இருங்க, பேசி முடிச்சுக்கிறேன். அப்ப நீயே சின்ன பிள்ளை, நான் பார்த்து வளர்த்தெடுத்த பிள்ளை, நீ உனக்கே வந்து தெரியும் அப்படிங்கிறிய என்ன காரணம்? எனக்கே தெரியாதேப்பா அப்படின்னு நான் பாடத்தை கற்பிக்கிறேன் அப்படின்னா நான் தான் ஆசிரியர். யாரு? நான் தான் வாத்தியார். நீ சீடை என்ன பண்ற? மாய பொத்தி கையை கட்டி கீழே மண்டி கட்டி என்னட்ட கேளுங்க, நான் அப்ப சொல்லித்தரேன் அப்படின்னு சின்ன பிள்ளை குலக்கடவுள் முருகப்பெருமான் சொல்றாரு. சிவபெருமானையே வந்து கை கட்டி வாயை பொத்த வச்சவரு முருகப்பெருமான். சரிங்களா? அப்படி இருக்கும் போது அவருடைய ஆளோலம் சோ என்று சொல்லி விரட்டுவதில் என்னங்க தவறு இருக்கு? இதை ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கிட்டா கை தட்டலாம், கை தட்டல் கொடுக்கலாமா? தட்டலாமே. நன்றி. கை தட்டினால கூட நான் திரும்ப கேட்பேன். கை தட்டினால கூட கேட்பேன். அந்த அம்மா ஓம் என்ற பிரணவ பொருளுக்கு அர்த்தம் சொல்லவர் முருகப்பெருமான். அவருக்கு ஆளோலம் சோன்னு சொல்லி விரட்டல என்ன தவறு? ஒரு கதையை நல்லா சொல்லி முடிச்சிருக்கீங்க. நான் உங்களை படித்த பெண்மகள் அப்படின்னு நினைச்சேன். ஆனா நீங்க அறகுறையா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. சரியா? ஒரு கதையை சொல்றோம்னா ஒன்னு அடிப்படை தெரிஞ்சிருக்கணும். சும்மா மேலோட்டமா மொட்டத்துல என் குட்டையில விழுந்த மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க. சிவபெருமானை பார்க்க போனாரு. பார்க்க போகும்போது பிரம்மதேவன் முருகனை கவனிக்காதனால கொட்டினாரு. பிரணவ மந்திரம் கேட்டாரு, தெரியல. பிரணவ மந்திரம் தெரியாம எப்படி உலகத்துல படைக்கும் தொல்ல ஆரம்பிச்சாரு? 5 தொழில் அதுல 3 தொழில பிரிச்சு கொடுத்துட்டாரு. பிரிச்சு கொடுத்த உடனே பிரம்மதேவன் படைக்க ஆரம்பிச்சாரு. படைக்க ஆரம்பிக்கும் போது
எல்லா பொருளுமே வந்து பேயா மாறிடுது பிரம்மதேவன் படைக்கிறது பூராமே. அப்ப இவருக்கு ஒண்ணும் புரியல. இன்னும் ஏன் பிரணவ மந்திரத்தை சரியா துளித்தாங்க படைக்கிறோம், ஏன் எல்லாம் நம்ம படைச்ச பொருள் அப்படி பேயா உருவமே இல்லாம அப்படி தெரியுதே அப்படின்னு கேட்கும்போது பார்த்தா சிவபெருமான் என்ன சொல்றாரு, எந்த காரியத்தை தொடங்கினாலும் விநாயகரை தொடங்கணும். பிரணவ மந்திரமே தெரியல அப்படின்றியே, பிரணவ மந்திரமே தெரியாம எப்படி உலகத்துல படைக்கும் சொல்ல பிரம்மதேவன் செஞ்சிருப்பாரு, கொஞ்சம் யோசிக்கணும். அடுத்து சிவபெருமான் போய் கேட்கிறாரா, ஏப்பா பிரம்மனை கொட்டி சிறையில் அடைச்ச, அப்ப உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தெரியல. அப்ப கை கட்டி வாய் பொத்தி சொல்லி உட்காரு, நான் சொல்லி தர்றேன் அப்படின்னாரா. இந்த சிவபெருமான் சொல்லி கொடுத்தாரா. அதனாலதான் தகப்பன் கதையெல்லாம் ஏத்துக்கிறேன், அதுக்கு அடிப்படைன்னு ஒண்ணு இருக்கணும்ல. ஆதியும் அந்தமும் இல்லாத நாயகன் எம்பெருமான் சிவபெருமான். ஆதி என்றால் தொடக்கம், அந்தம் என்றால் முடிவு. இந்த உலகத்தினுடைய தொடக்கமே சிவன் தான். நான் பராபரத்திலே பரம், பரத்திலே சிவம், சிவத்திலே சக்தி. சிவனுக்கு தெரியாத பிரணவ மந்திரமா முருகனுக்கு தெரிஞ்சிட போகுது. ஏன் சிவன் முருகன் தெரியாதுன்னு சொன்னாரு? ஏன் சிவபெருமான் கை கட்டி வாய் பொத்தி முருகன் நிக்கணும்? நீங்க சொன்னீங்க முருகனுக்கு பெருமை கொடுக்கணும், அதை நான் சொல்லவே மாட்டேன், அது வல்ல கதை. இதுக்கு அடிப்படை காரணம் ஒண்ணு இருக்கு. சிவபெருமான் எதற்காக முருகன் மாணவனா உட்கார்ந்தாரு அப்படிங்கிறதுக்கு அடிப்படை காரணம் ஒண்ணு இருக்கு. ராமாயண மகாபாரதம் பேசுறோம்ல, ஏங்க அடிப்படையை சொல்லுங்க. அது ரகசியமாவே இருக்கட்டும். அப்ப இதெல்லாம் சமாளிக்கிறது என்னடா, சின்ன பிள்ளை நம்மளையும் மிஞ்சி பேசிருச்சே, அதுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிப்போம் அப்படின்னு அந்த வலைதளம் முடிக்கிறா. இல்ல நீங்க இதுல நான் அடிச்சு சொல்றேன், இதுக்கு உண்மையான அர்த்தம் அடிப்படை காரணம் ஒண்ணு இருக்கு. சொல்லுங்க. அது இல்லங்க, இன்னொரு மேல கார்த்திக் ராஜாவை சந்திக்க வரும்போது இல்ல நீங்க பெரிய ஆளுங்க, இந்த இடத்துல நீங்க பெரிய ஆளுங்க. ஏன்னா இப்பதான் நீங்க எங்கிட்ட இப்படி கை நீட்டு சொன்னீங்க, நான் பார்க்க வளர்ந்த பிள்ளை நீங்க, அது யாரை பார்த்து சொல்லணுங்கிறது வித்தியாசம் தெரியாம போயிருச்சு. ஐயா, கதையை சொல்லும் போது கதையத்தான் நினைக்கணுமே தவிர உங்களையும் சொல்றேன்னு அர்த்தமா? மேடையில வந்து காயத்ரி கிடையாது, நீங்க கார்த்திக் ராஜாவும் கிடையாது, நான் வள்ளி, இங்க நீங்க நீங்க நினைக்கணும். ஓ, பெரியோர் எல்லாம் பெரியோர் இல்லை, சிறியோர் எல்லாம் சிறியோர் இல்லை. என்ன சொல்லி செய்வோம் பெரியோர், என்ன சொல்லாமல் செய்வோர் சிறியோர், சொல்லியும் செய்யாதோர் கையவர்கள். என்ன சின்ன பிள்ளை நிப்பாட்டுங்க முதல்ல. நீங்க என்ன பெரிய செஞ்சு இந்த உலகத்துக்கு சாதனை பண்ணிட்டீங்க? ஒரு பெண்ணுடைய திருமணத்தை கெடுத்த ஆளு நீங்க. ஒரு பெண்ணுடைய கணவனே இறப்பிற்கு காரணமாக இருந்தது நீங்க. ஒரு குடும்பமே கெட்டு சீரழிஞ்சு போனதுக்கு காரணமா இருந்தது நீங்க. இப்படி உங்களை பத்தி பேசணும் அப்படின்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் பேசிக்கிட்டே போலாம். இன்னமும் நான் சொன்ன 3 கதைக்கு நான் அர்த்தம் சொல்றீங்க. இன்னமும் நான் உன்னை அடிப்படை படிமான்னு சொல்லி மேலோட்ட கதையை படிக்காத, அடிப்படை என்ன? அந்த அடிப்படையை சொல்லுங்க. அப்புறம் ஒரு பெண்ணோட புருஷன் சாகிறதுக்கு காரணமா இருக்க அதெல்லாம் நான் பேசவே இல்லை. சொன்னேன், சிவபெருமானிற்கும் பிரம்மாவிற்கும் ஓம் என்ற பிரணவருக்கு அர்த்தம் தெரியாதா? தெரியுமே. அப்ப அதனுடைய அடிப்படை அதை நீ பேசி முடிச்சுட்டு நம்ம போவோம். அது நான் சொல்ல முடியாது, நீ தெரிஞ்சுக்கிடுவா. அப்பனா உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். நல்ல கல்வி கற்றவன் என்ன தெரியுங்க பண்ணுவாங்க, நம்ம படிச்ச விஷயத்தை 4 பேர் தெரிஞ்சுக்கணும், அதுக்குதான் நம்ம மேடையில வந்து நிக்கிறோம், வருமானம் வாங்குறோம். இப்ப நான் சொல்ல மாட்டேன், அதான் ஆட தெரியாதவனுக்கு என்ன பண்ணணும்னா, அன்னைக்கு முருகப்பெருமான் சிவபெருமான் எப்படி கை கட்டி வாய் ஊத்தி நின்னாரு அந்த மாதிரி நெல்லு நம்ம பதில் சொல்லி பார்ப்போம். இல்லைங்க, தெரியாத விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லையே. நான் தெரியாத விஷயம் நான் உங்கள்ட்ட சொன்னேன், நீ அடிப்படையை சொல்லலையே. நீங்க அடிப்படை நீங்க தான், நான் படிச்சுட்டு வந்திருக்கேன், நீங்க தான் நிக்கிறீங்க. மேல தெரிஞ்சுட்டு வந்து சொல்லு. அப்ப இதுல என்னன்னா, இந்த அம்மா சொன்னாங்க, நாரதர் நாள ஒரு பெண்ணினுடைய புருஷன் செத்து போயிட்டார். யாரு? சத்தியவான் மனைவி சாவித்திரி. அதனால ஏன் போய் வாழ்த்து கொடுத்தவரு நல்ல வார்த்தை கொடுக்கறது இல்லையா, தீர்க்க சுமங்கலி பவங்கிற வார்த்தை கொடுத்தேன். அந்த புருஷன் செத்து போயிடுவாரு தெரியும், சத்தியவான் செத்து போயிடுவாரு தெரிஞ்சு ஏன் வாக்குறுதியை கொடுக்கணும், புருஷனை ஏமாதிரிமான் கொண்டு போயிட்டார். இதுதான் காரணம், மேலோட்டம். இதுக்கு அடிப்படை என்ன தெரியுமா? அவ்வளவுதான். இதுக்கு அடிப்படை என்ன தெரியுமா? பூமியில பிறந்த ஒரு பெண்மகள் கற்புக்கரசியாக வாழ்ந்தால் யமலோகத்திற்கு சென்று யமனோட போராடி செத்த புருஷனுடைய உயிரை மீட்டு கொண்டு வரவும் முடியுங்கிறதுக்கு தான் காரணம். பாருங்க, விஸ்வாமித்திரரு தன்னுடைய உடம்புங்கிற இந்த காயத்தை, பரவாயில்ல எல்லாரும் சொல்ற கதையை தான் நீங்களும் சொல்றீங்க. என்னங்க, நான் இந்த வார்த்தையை விட்டதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? நீங்க ஏதாவது அடிப்படையை நல்லா படிச்சிருப்பீங்க அப்படின்னா நான் இந்த விஷயத்த நான் சொன்னேன். ஆனா நீங்க என்ன பேசுறீங்க, எல்லாரும் சொல்ற காரணம் எப்படி எல்லாரும் நீங்க வள்ளிதாரி, வேற யாரு என்ன பேசினாங்க உங்கள்ட்ட? அப்படி பார்த்தா இருங்க, நீங்க அந்த அடிப்படைன்ற விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அத முதல்ல நீங்க சொல்லுங்க, அப்புறம் நம்ம பேசுவோம். எந்த அடிப்படையை? சொல்லவே மாட்டேனே நானு. எப்ப வேணா என்ன தனியா கேளுங்க, நான் போய் சொல்றேன். அப்படி ஒண்ணும் அவசியம் இல்ல. நான் படிச்ச விஷயத்தை நான் பகிர போது நீங்க படிச்ச விஷயம் ஒண்ணு இருந்தா நீங்க சொல்லணும். அதை அப்படி இல்ல அப்படின்னா தான் அதை மழுப்பணும். அதுக்கு நீங்க சொல்லலன்னு சொல்லவே இல்லை, சொல்றேன் விட்டுருங்க, நான் சொல்றேன்ட்டேன். அடுத்த மேடையில சந்திச்சோம்னா பாப்போம், பேசுவோம். நிறைய உங்ககிட்ட என்னதான் அப்படி சரக்கு இருக்கு, ஞான சரக்கு இருக்குன்னு பாப்போம். நிறைய சாப்பிடுவாங்க.
பாப்போம் என்ன தூண்டுறீங்களோ நிப்பாட்டுங்க. நாங்க தேனும் தினைமாவும் சாப்பிடுற கூட்டம். அப்படி பார்த்தா நீங்க சோறே சாப்பிடாத ஆளு. தேனை சாப்பிடுறீங்களா? தேனை நக்கத்தை முடியும் சாப்பாடுக்கும் சாப்பிட முடியும். நீங்க பேசும்போது எனக்கு தெரியுது சோப்பு சாப்பிடுற ஆள் இல்ல அப்படின்னு. அதனால வாங்க, காட்சி மட்டும்தானே உண்டு வாழ்றீங்க. பரவாயில்ல, நல்ல அருமையான சந்திப்பு தான். அந்த வேலை என்ன? உனக்கு வளகாப்பு நடத்தலாம் இருக்கேன். அடுத்த மாசம் தான் வாங்க, வரவேற்பு கொடுக்குறேன். தவறா நினைச்சிடக்கூடாது. எதுக்காக தெரியுமா? ஏன்னா எடுத்தவன் புருஷன் பார்த்து வந்திருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. சரி, மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கீங்க. வள்ளி முத வார்த்தை என்ன சொல்லுவீங்க? வேண்டாம்னு சொல்லுவோம். இது எங்களுக்கு தேவையா? இப்ப நான் வளகாப்புன்னு நீ என்ன சொன்ன? முதல்ல உனக்கு என்ன நோக்கம் வரும்? ஒருவேளை வளகாப்புனா முதல்ல புருஷன்ல கல்யாணம் பண்ணிருக்கேன், கல்யாணம் பண்ணோம்னால நம்மள மாப்பிள்ளையே ஆகும், நம்ம அம்மாவா முடியும். அப்போ உனக்கு கல்யாணம் ஆயிருக்கணும்னு ஒரு எண்ணம். அப்படி பார்த்தா குந்தி தேவியே வந்து கல்யாணம் ஆகாம தானே பிள்ளை பெற்றுக்கிட்டேன். இப்ப சொன்னிய சாமியார்னால நீ பெரிய மனுஷனால என்ன தன்மன்னு சொல்லி எனக்கு அதுதாங்க பயமே. அங்க குந்தி தேவி செஞ்ச பணிவிடையை பார்த்து அவளுடைய முற்பிறவி பிற்காலத்துல என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு 5 மந்திரத்தை சொல்லி கொடுத்தாரு. அதனால பிறந்தாங்க பாண்டவர்கள். எந்த முனிவர்? துர்வாச முனிவர். பரவாயில்லையே. அப்ப எனக்கு அதனாலதான் சாமியார்னாவே ஒரு பயம். ஏன்னா அன்றைய காலகட்டத்துல எதுவுமே எவன் செய்யாம இருக்கானா அவன் தான் சாமியார். இன்றைக்கு காலகட்டத்துல எல்லாமே எவன் செய்யறானா அவன் தான் சாமியார். நான் கேட்கிறேன், எனக்கு ரொம்ப பயமே. பரவாயில்ல, இருக்கட்டும். நான் பந்தகாரத்தை சொல்லிட்டேன். துர்வாச முனிவர்கிட்ட தானே குந்தி தேவி போனாங்க. குந்தி போஜனுக்கு பிறந்த குந்தி போனாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பணிப்பெண்ணாக வேலை செஞ்சாங்க. ஆமா. பேர் யார் போனது? யாருமா போனது? குந்தி தேவி. குந்திக்கு அதான் குந்தினா என்ன? குந்தினா என்ன? குந்தி என்றால் என்ன? குந்தி போஜனுடைய மகள் என்பதா குந்தி தேவி. அப்ப துர்வாசத்தை போகும்போது அந்த அம்மா பேர் என்ன? என்ன குந்தி தான் பேரு. உன் பேர் என்னமா? என் பேர் கதைக்கு முற்பட்டா கதைக்கு கதையில உன் பேர் என்ன? வள்ளி. வள்ளி. வள்ளிங்கிறது கருத்து பேரா காரண பேரா? காரண பெயர் தான். வள்ளி கிழங்கு படத்துல இருந்து வள்ளி. ஆமா. உண்மையான பேர் என்ன? கனகவேங்கி பூங்குருத்தின்னு சொல்லுவாங்க. செல்ல பெயரா லவல்லின்னு கூட சொல்றாங்க. இருக்குல்ல. அப்ப அந்த அம்மா குந்திக்கு பிறந்தனால குந்தி போச்சனுக்கு பிறந்தனால. சரி, அந்த அம்மா பேர் என்ன? துர்வாசத்தை போகும்போது அப்படி பார்த்தா மகாபாரதத்துல கட்ட வண்டி இது கடையா நீ கலந்த வண்டி, ஆளா பிறந்த வண்டி, ஆடி அழித்த வண்டி, நல்ல வண்டி ஏனடி உள்ளே பள்ளி பொண்ணு கட்டிக்கம்மா, நல்ல வண்டி ஏனடி உள்ளே பள்ளி பொண்ணு கட்டிக்கம்மா, நல்லதையே கட்டிக்கம்மா. பாதி வயசு போனா உனக்கு பருவமாறி போகும், உனக்கு வாழ்க்கை போகும், அடி கொண்ட போற வெள்ளருக்கு பார்த்ததில்லை வல்லவம்மா வள்ளி நாலு முகம் கிக்கிரி புக்கிரிக்கா வாழ்க்கையில முன்னேற முடியும். நீங்க ஒண்ணு ஏன் கேட்டதுனால உங்கள்கிட்ட நான் ஒண்ணு கேட்கிறேன். இப்ப மகாபாரதத்துல தூது போனது யாரு? கிருஷ்ண பரமாத்மா. யாருக்காக? மறுபடியும் பேச ஆரம்பிச்சா சின்ன விஷயமா நான் முடிக்க மாட்டேன். ஏன்னா ஓரிரு வினான்னு சொல்லுவாங்க, அது மாதிரி நான் முடிக்க மாட்டேன். ஏன் ரொம்ப பயப்படுறீங்களா? என்ன அப்ப நீங்க ரொம்ப பயப்படுறீங்களா? என்ன நான் சமுடிவட்ட போனது புத்தி தேவி. நானா கேக்குறேன், நீ யார் சொன்னா வச்சு கேட்டேன். பேச்ச நீ பாருங்க. நான் முடிக்க மாட்டேன் நின்னுட்டே இருப்பேன். மாற்றி பேசுறீங்களா? உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை கேக்குறேன். படிச்சதை தான் பேசுவேன் எப்பயுமே மேடையில. படிச்சதை அப்படியே கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பேன். உங்களே மாதிரி இல்லை நான் அடுத்த மேடையில சொல்றேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இப்ப பஞ்ச பாண்டவர்களுக்கு சார்பாக கண்ணன் தூது போன கேள்வி இல்ல பரவாயில்ல பயமா எனக்கு உன்னுடைய சொல்லிடுவீங்க. இல்ல ஒரு விஷயம் என்னன்னா
உன்னைகிட்ட உள்ள ஒரு திறமை என்னன்னு அடுத்த மேடையில பயப்படாதீங்க. உன்னை பார்த்து ஏமா பயப்படுங்க? என்ன மிருகமா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? மிருகமா நீ? ஐயா என்ன பண்ணணும்? இல்ல சில பேருக்கு ரத்தத்தை கண்டா பயம், சில பேருக்கு பேயை கண்டா பயம், சில பேருக்கு நாயை கண்டா பயம். ஆனா நம்மளுடைய நாட்டுல மட்டும் அறிவாளிகளை கண்டா இந்த முட்டாள் கூட்டங்களுக்கு மிகப்பெரிய பயம் இருக்கு. அதனால நீங்க அப்படியெல்லாம் பயப்பட வேண்டாம். இருங்க, நீங்க சொல்லணுங்க. பாட்டுக்கு முதல்ல ஒரு கேள்வி கேட்க வரும்போது அறிவாளி என்னங்க பண்ணுவாங்க? முதல்ல பேச விட்டு ஏதோ கேட்க வர்றாங்க அப்படின்னு நீங்க இடத்த விட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு மிகப்பெரிய ஞானி நான் பாராட்டுவேன், எல்லாரும் பாராட்டுவாங்க. அப்படி நான் கேட்க வரும்போது இல்ல 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 வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு தடுத்தா அதுக்கு காரணம் என்ன? அப்படித்தான் சொல்லுவாங்க. பேச வைக்கிறீங்க நீங்க, பேச வைக்கிறீங்க நீங்க. இப்ப பஞ்ச பாண்டவர்கள் சார்பாக கண்ணன் தூது போனார், இது எல்லாருக்குமே தெரியும். கிருஷ்ணர் தூது போனார்னு எல்லாருக்குமே தெரியும். இப்ப கௌரவர்கள் சார்பாக யாராவது தூது போயிருக்காங்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. எதுக்கு தூது போனாங்க? பாண்டவர்கள் சார்பா போனது கிருஷ்ண பரமாத்மா மட்டும் தான். கேள்விக்கு கேள்வி பதில் இல்ல, கேள்விக்கு பதில் தான் பதில். கிருஷ்ண பரமாத்மா மட்டும் தான் போனாரு. பஞ்சபாண்டவர்கள் சார்பா கிருஷ்ணன் மட்டும் தான் தூது போனார். அம்மா இப்ப நீங்க என்ன பண்ணணும்? அடிப்படையை தெரிஞ்சுக்கிறத விட நல்லா உட்கார்ந்து புத்தகத்தை படிக்கணும், புரட்டணும். வீட்டுல எல்லாம் புரட்டுற பழக்கம் இருக்கா? உங்க வீட்டுல எப்படி? எங்க வீட்டுல நான் தாங்க புரட்டுவேன். அப்ப சரி, நீங்க புரட்டுங்க. அப்புறம் நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களே. புரட்டுற ஆளா இருந்தா இந்நேரம் பதில் வந்திருக்கணுமே. கூட்டி கொடுப்பதுங்க கோத்திரத்தின் முறை. விதரத சொல்றீங்களா நீங்க? விதரத சொல்றீங்களா? தனியா வந்து கைய கட்டி வாயை பொத்தி கேளுங்க. பதில ஒரு கேள்வி கேட்ட என்ன இங்கே உள்ள போற? பாதி முடிச்சாச்சுன்னா உள்ள போயிடணுமா? அதுலயே கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் சொல்றாங்க கதை பாட்டு பாடுறதுக்கு அப்புறம் ஏன் பேசுறீங்க நீங்க அப்படிலாம் பேசுறாங்க. அப்புறம் ஏன் கேள்வியை கேட்டுட்டு கதை பாட பாடுன? நான் முடிச்சதுக்கு அப்புறம் தான் பேசக்கூடாது, முடிக்காததுக்கு முன்பாக பேசுறேன். ஏன் நீ கதை பாட பாடுன? ஏன் பாடக்கூடாது? என்ன அவசியம்? நீங்க பேச சொல்றதுக்கு பாடுனா பாடுறதுக்கு உங்க சட்டம் கிடையாது. என் இடத்தை தேடிதான் நீங்க வந்திருக்கீங்க. இன்று வாலி சூரியன் சரி பண்ண சூரியன் மறைவதற்குள்ளாக உன்னை முருகனை மனமுடித்து வைக்காவிடில் நான் நாரதரும் இல்ல பிரம்மம் நிச்சயம் அடுத்த சீசன்ல பாத்துக்குவோம். ஏன்னா ஏதோ வந்ததுல இருந்து நாரதர் ரொம்ப முயற்சி பண்ணாரு. நான் ஏதோ ஒரு விஷயத்த கேள்வி கேட்டுட்டேன்னு அதை மழுப்பினாரு, சமாளிச்சாரு. ஆனா உண்மையாவே நல்ல திறமை வாழ்ந்த கலைஞர் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கணும். ஏன்னா இத்தூண்டு வயசுல இருந்து கிட்டத்தட்ட 8 வயசு இருக்குமா? 8 வயசு இருக்குமா? 8 வயசுலயே நாரதர் வேஷம் போட்ட ஒரு முதல் ஒரு கலைஞன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உடப்பம்பட்டி கார்த்திக் ராஜா அண்ணன். அவங்க தான் உண்மையாவே அவருடைய திறமையை பாராட்டணும். என்னையை விட மிகப்பெரிய அனுபவசாலி. நான் நாடகத்துக்கு வந்து ஒரு 4 ஆண்டுகள் தான் ஆகுது. ஆனா கிட்டத்தட்ட அவர்லாம் வந்து எப்படி ஒரு 30 வருஷம் இருப்பாரா? 30 வருடங்கள் அனுபவம்லாம் இருக்கு. அதனால நிறைய விஷயத்த படிச்சிருப்பாரு. இருந்தாலும் நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்கும் போது நம்ம ஒன்று வச்சாதானே நல்லா இருக்கும். அதனால அடுத்த சீசன்ல சந்திக்கணும்னு ஆசை. அதனால முருகா கந்தா கடமை சிங்காரவேலா என்னை ஆட்களை சீக்கிரம் ஓடோடி வா முருகா.